ஃபார் தி சேக் ஆஃப் இதை யூஸ் பண்ணி சம்பாதிக்க மட்டும் நான் இங்கே வரல, இந்த மாதிரி சென்டென்சஸ் பேசலாம். ஐ டோன்ட் கம் ஹியர் ஃபார் தி சேக் ஆஃப் ஏர்னிங். ஓகே, அதுக்காக இதுக்காக நான் வரல. ஐ டோன்ட் கம் ஹியர் ஃபார் தி சேக் ஆஃப் ஏர்னிங். இந்த ஃபார் தி சேக் ஆஃப் இந்த வார்த்தைகள் இல்லாமல் சொல்லலாமா? சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங். ஐ டோன்ட் கம் ஹியர் ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங். அதோட சிம்பிளாக ஐ டோன்ட் கம் ஹியர் ஒன்லி டு ஏர்ன். சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நான் இங்கே வரல. அரை மனசாக ஒரு வேலையை பண்ணாத. half heartedly. half heartedly அரை மனது. whole heartedly முழு மனது. ஓகே, ஸோ டோன்ட் டூ த ஒர்க். வேலை செய்யாத. எப்படி வேலை செய்யாத? half heartedly adverb. அதாவது அரை மனசாக ஒரு வேலையை பண்ணாத. அவர் அரை மனசாக ஒத்துக்கிட்டாரு. past tense. he accepted. acceptனா ஒத்துக்கிறது. he accepted half heartedly. அறகுறையாக ஒரு வேலையை பண்ணாத. இந்த அறகுறை அப்படிங்கிறதுக்கு ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாஃப்னா பாதி, டன்னா செய்யப்படுது. டோன்ட் டூ எ ஹாஃப் டன் ஜாப். அறகுறையாக ஒரு வேலையை பண்ணாத. அறகுறை வேலை பார்க்காத. இந்த வேலையை பாதியிலே விட்டுட்டாங்க. ஹாஃப் டன். அதாவது லீவ் அப்படின்னா விட்டுறது. இங்கே விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ லெஃப்ட். திஸ் ஒர்க் இஸ் லெஃப்ட் ஹாஃப் டன். பாதி வேலையில் விட்டுட்டாங்க. முழுசாக கவனமாக பண்ணு. டூ த ஒர்க் ஃபுல்லி வித் கான்சன்ட்ரேஷன். இல்லைன்னா கான்சன்ட்ரேட் அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஃபுல்லி. வேலையை ஃபுல்லாக கவனமாக முழுசாக முடி. நீ பண்ணுனா, நீ செஞ்சால், இஃப் யூ டூ, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இஃப் யூ டூ, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்போ எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி ஒன். சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஷுட் டெல். டெல்னா சொல்கிறது. எவ்ரி ஒன் ஷுட் டெல். எவ்ரி ஒன் ஷுட் டெல் என்ன சொல்லணும்? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். இந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.